ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எந்திரிச்சோடனே நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணின்னா டக்குன்னு வெயில் வரதுக்கு முன்னாடி வேக போட்டுடலாம் அப்படின்னு நானும் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வெயில் வந்ததுக்கப்புறம் உண்மையான இந்த விறகடுப்பில் நிற்கவே முடியல, அவிஞ்சு போகிற மாதிரி ஆகிடுது. சரி, அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போகும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேலையே எனக்கு பெருசாக கிடையாது. ஏன்னா நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா கம்மங்கூழ்லாம் கிண்டி வச்சுட்டேன். அதை இனிமேல் கரைச்சி குடிக்கிறது தான் வேலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் காலையில் எனக்கு டீயை போட்டு கொடுக்காம நீ என்ன இப்போ இந்த வேலையே பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நின்னார். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவருக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் சரி இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் கூட இந்த சருகெல்லாம் கூட்டி எரிச்சிக்கலான்ட்டு டீயை போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் சொன்னல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்மங்கூழ் தான். ஸோ நேற்றே பண்ணனால எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு வேலையெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டி வச்சுருந்த சருகெல்லாம் எரிச்சு விட்டு அப்புறம் கடைக்கு முட்டைக்கோஸ் சரிகிற வேலை இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய குட்டி பையன் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தான். அதனால் நானும் கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. நான் கொஞ்சம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன், அவருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் கீழே செஞ்சுட்டு இருந்தேன், அவரும் மேலே செஞ்சுட்டு இருந்தார். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக எப்போ பாரு இந்த கார்ட்டூன்லாம் பார்த்துட்டே தான் வேலையே செய்வார். உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட்